ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த பாஸ்கெட்டுக்கு ஹேண்டில் எப்படி போடலாங்கிறது பார்க்கலாம். இந்த பாஸ்கெட்டுக்கு முறுக்கு ஹேண்டில் தான் நான் போட்டிருக்கேன். வாங்க அது எப்படி போடுறாங்கிறது பார்க்கலாம். முறுக்கு ஹேண்டில் போடுறதுக்கு உள்ளுக்குள்ளார வயர் கொடுக்கணும். 3 வயர் நான் எடுத்துருக்கிறேன், 3 அடியில். இந்த இடத்துல நம்ம கொடுத்து வெளியே எடுத்துக்கலாம். இப்போ உள்ளே கொடுத்த வயர் சரிசமமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சரிசமமாக இருக்குது. இப்போது பின்னுற வயரு 2 வயரையும் இது மாதிரி மேலேக்கு மேலே வச்சுக்கோங்க. ரன்னிங் வயரு 2 வயரையும் நம்ம இது மாதிரி வரிசை பண்ணி வச்சுக்கணும். இப்போ உள்ளுக்குள்ளார கொடுத்து நம்ம வெளியே எடுத்துக்கலாம். ஒரு 1/4 அடி நீளத்துக்கு நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பின்ன ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ரன்னிங் வயரை இந்த மாதிரி கீழே பார்த்து மடக்கணும். இப்போ இந்த உள்ளுக்குள்ளார கொடுத்த வயரை இந்த லூப்புக்குள்ளார மொல்லமாக வெளியே எடுத்துக்கோங்க. உள்ளுக்குள்ளார கொடுத்த வயரை டைட்டாக பிடிச்சிக்கணும். இப்போ ரன்னிங் வயரை டைட் பண்ணிக்கலாம். இது மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. டைட்டாக எடுத்துக்கோங்க. இப்போது ரன்னிங் வயரை மேலே தூக்குன மாதிரி இந்த மாதிரி பிடிக்கணும். பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு மடக்கு மடக்கி உள்ளுக்குள்ளார இருக்கிற வயர் இந்த லூப்புக்குள்ளார வெளியே எடுத்து டைட் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி மேலே தூக்குன மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சி கீழே மடிக்கணும். இந்த மாதிரி கீழே மடித்து உள்ளுக்குள்ளார இருக்க வயரை வெளியே எடுத்து நாட் டைட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போ டைட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 5 லைன் போடணும். 5 லைன் போட்டுட்டு நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரோஸ் கலர் ரன்னிங் வேறு மேலே பார்த்த மாதிரி பிடிச்சி நம்ம நாட் போடணும். இப்போது 5 லைன் போட்டுட்டு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ரன்னிங் வேறு மேலே தூக்கின மாதிரி பிடிச்சி கீழே பார்த்து ஒரு மடிப்பு மடிச்சுக்கணும். மடிக்கும்போது நமக்கு ஒரு லூப் கிடைக்கும். அதுக்குள்ளார இந்த வயரை எடுத்து நம்ம டைட் பண்ணணும். அவ்வளோதான். இதே மாதிரி 5 லைன் போடுங்க. போட்டதுக்கப்புறம் பார்க்கலாம். நல்லா டைட்டாக போடுங்க. அஞ்சு லைன் போட்டதுக்கப்புறம் காட்டுறேன் நான். பாருங்கள், 5வது லைன் நான் போட போகிறேன். இப்போது இந்த சைடு ஒரு நாட் போட்டால் 5 லைன் ஆகிடும். இப்போது கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரோஸ் கலர் ரன்னிங் வயரை இந்த ஒயிட் கலர் ரன்னிங் வயருக்கு மேலே இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கீழே பார்த்த மாதிரி ஒரு மடிப்பு மடிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு நாட் போடும்போது இந்த மாதிரி தான் இருக்கும்.
அதுக்கப்புறம் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். மாதிரி மேலே இழுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ரோஸ் கலர் ரன்னிங் வயரு நமக்கு மேலே பார்த்து வந்துச்சு. இதே மாதிரி ஃபுல்லாகவே நான் போட்டுட்டு காட்டுறேன். இதே மாதிரி தான் 5 லைன் போட்டுட்டு நீங்கள் ஒயிட் கலர் ரன்னிங் வயரை சேஞ்ச் பண்ணும். இதே மாதிரி போட்டு வாங்க. பாதி தூரம் நான் போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது 5 லைன் பின்னினதுக்கப்புறம் நம்ம ஒயிட் கலர் ரன்னிங் வேற மேலே பார்த்த மாதிரி வச்சு நம்ம நாட் போடணும். இதே மாதிரி பாதி தூரம் போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், பாதி தூரம் போட்டாச்சு. இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டுட்டு சொருகிற இடத்துல நான் காட்டுறேன். பாருங்கள், ஃபுல்லாகவே நான் பின்னிட்டேன். இப்போ அளவு கரெக்டாக வந்திருக்கு. இப்போ ரன்னிங் வயரை கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சைடு 5 லைன் போட்டதுனால நமக்கு 55 லைன் நமக்கு கரெக்டாக கிடச்சிருக்கு. அதே மாதிரி இந்த சைடு, அதனால நமக்கு அளவு கரெக்டாக இருக்கும். ஐம்பத்தஞ்சு லைன் கிடச்சிருக்கு. இப்போது இந்த இடத்துல சொருவி நாம் ஒரு சாதா முடிச்சு போட்டு வயருங்கெல்லாம் சொருவி விட்டுக்கலாம். இப்போ உள்ளுக்குள்ளார வயர் இழுத்து விட்டுட்டு நம்ம ஒரு சாதா முடிச்சு போடலாம். ஒரு டைட் பண்ணிக்கோங்க. இப்போ சரியாச்சு. இப்போ ஒரு சாதா முடிச்சு போடணும். சாதா முடிச்சு போட்டு எல்லா வயரையும் நம்ம சொருவி விட்டு கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நான் எல்லா வயரையும் சொருவிட்டு கட் பண்ணியாச்சு. ஹேண்டில் ரொம்ப அழகாகவே வந்திருக்கு. டபுள் கலர் ஹேண்டில் இது. நீங்களும் இதே மெஷர்மெண்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.